வணக்கம், நான் வசந்தி. கொஞ்சம் சமையல் கொஞ்சம் தகவல்ல நம்ம சர்க்கரை வள்ளி கிழங்குல ஒரு குலோப் ஜாமுன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல சர்க்கரை வள்ளி கிழங்கு நல்லா தண்ணியில் கழுவி எடுத்துகிட்ருக்கேன். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவு கழுவி எடுத்துக்கோங்க. இதை ஒரு சமைப்பானில் போட்டு நம்ம வேக வைப்போம். உப்பு தேவையில்லை, உப்பு சேர்க்க தேவையில்லை, அப்படியே வேக வைப்போம். 3 ஊதல் வந்தால் போகிறோம். பாருங்கள், வெந்துடுச்சு. இப்போ தோல் எல்லாம் நீக்கிட்டு அது நல்ல கைகளால் பிசைஞ்சிக்கலாம். இது ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும், மிருதுவாகவும் இருக்கும். அதனால் நமக்கு செய்கிறதும் ரொம்ப சுலபம். கைகளாலேயே நம்ம பிசைஞ்சிக்கலாம். கைகளால் நல்ல உருண்டைகள் இல்லாமல் நல்லா அழுத்தி நம்ம பிசைஞ்சிப்போம். அது கூட நம்ம மைதா மாவு நல்லா ஒரு கைப்பிடின்றதை விட 1.5 கைப்பிடி அளவு நான் சேர்த்துருக்கேன். மைதா மாவு சேர்த்தாதான் அது நல்லா மிருதுவாக இருக்கும். அதுக்கும் ஒரு பிடிமானம் இருக்கும் கிழங்குக்கும். அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். ஏன்னா மைதா மாவு சேர்த்ததால் கொஞ்சம் உப்பு சேர்க்குறேன் நான். இப்போது தண்ணி லேசாக தெளித்து இதை நம்ம ஒரு உருண்டை பதத்துக்கு நம்ம பிசைஞ்சிக்கலாம். நம்ம தண்ணி நல்லா தெளித்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இதற்கு ஒரு பாகு நம்ம தயார்படுத்திடுவோம். 2 கிண்ணம் சர்க்கரை நான் சேர்க்குறேன். அதற்கு சேர்த்து அதில் ஒரு தண்ணி சேர்த்துப்போம். பாகுன்றதை விட சும்மா ஒரு கொதி வந்தால் போதும். சர்க்கரை கரைசல்னு தான் சொல்லணும், பாகு சொல்லக்கூடாது. ஏலக்காய் தூள் சேர்த்துட்டேன். ரோஜா சாறு கொஞ்சம் அதில் நான் சேர்க்குறேன். அது நல்லா சர்க்கரை கரைந்த பிறகு ஒரே ஒரு கொதி வந்த பிறகு நம்ம அடுப்பை அணைச்சிடணும். முதல்ல இதை தயார் பண்ணிப்போம். அப்புறமா அது கொஞ்சம் நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறமா உருண்டைகளாக செஞ்சுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதில் ரோஜா சாறு, ஏலக்காய் தூள் எல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல மணத்தை கொடுக்கும். நிறைய நம்ம மைதா மாவு, பால் பவுடர் வச்சு நம்ம செய்வோம். இது வித்தியாசமாக சர்க்கரை வள்ளி கிழங்குல ஒரு சத்தானதும் கூட. உருண்டைகள் பிடிக்கும் பொழுது கையில் நல்லா எண்ணெய் தடவிக்கோங்க. அப்போ தான் அந்த விரிசல் இல்லாமல் வரும். இல்லைனா அங்கங்கே ஒரு விரிசலோடு இருக்கும். எண்ணெய் தடவிட்டு நம்ம உருண்டை பண்ணோம்னா விரிசல் இல்லாமல் உருண்டைகள் அழகாக வரும் நமக்கு. முதல்ல உருண்டைகள் தயார் பண்ணிவிட்டு எண்ணெய் பார்ப்போம். சர்க்கரை பாகு கொதிச்சிருச்சு, போகிறோம். ரொம்ப கொதிக்க வேண்டாம், ஒரு கொதி வந்தால் போகிறோம். இப்போ இறக்கிட்டு எண்ணெயை வச்சு இந்த உருண்டைகளை நம்ம பொரிச்சு எடுப்போம். உருண்டைகள் போடும் பொழுது ஜாக்கிரதையாக ஒரு ஓரமாக போடுங்க. நடுவில் போட்டிங்கன்னா கையில் படும். ஓரமாக போட்டு நான் ஒரு மிதமான தீயில் வச்சு தான் நான் செய்கிறேன். மிதமான தீ, இளந்தீ எப்பவும் சொல்கிற மாதிரி மாறி மாறி நான் அப்படி தான் வச்சு பொரிப்பேன். சர்க்கரை வள்ளி கிழங்கும் நிறைய சத்துக்கள் நிறைந்தது. நிறைய இரும்பு சத்து, பொட்டாசியம் சத்து நிறைய இருக்குது. எல்லாருமே சாப்பிட்லாம். இவங்க தான் சாப்பிட்ணும், இவங்க சாப்பிடக்கூடாது அப்படிலாம் கிடையாது. எல்லாருமே இந்த சர்க்கரை வள்ளி கிழங்குல செய்கிற இந்த குலாப் ஜாமுன் ஆகட்டும், எதுவாக இருந்தாலுமே நல்லா சாப்பிடலாம் நம்ம. உருண்டைகள் கொஞ்சம் நேரம் வெந்து வந்த பிறகு இந்த ஜல்லிக்கரண்டியில் பாருங்கள், அடிப்பக்கம் வச்சு அப்படி கிளறணும். நடுவில் எடுத்துகிட்டு போய் கிளறினோம்னா உருண்டைகள் வேகலைன்னா உடைஞ்சிரும். அடிப்பக்கம் அப்படி மேலே அப்படி தூக்கி விட்ட மாதிரி கிளறினோம்னா உருண்டைகள் உடையாது. அது நல்லா வெந்த பிறகு நம்ம தைரியமாக கிளறிக்கலாம். நம்ம நல்லா வெந்து வந்துட்டுருக்கு. மறக்காமல் என்னுடைய காணொளியை பதிவு பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க மணி மீது அழுத்துங்கள். எண்ணெயெல்லாம் பாருங்கள் அடங்கிடுச்சு. அழகாக மேலே உருண்டைகள் வந்துடுச்சு. இதுதான் சரியான பக்குவம் நமக்கு. இப்போ அதை எடுத்துடுவோம். இப்போ இந்த சர்க்கரை கரைசலில் அந்த உருண்டைகளை நம்ம சேர்த்துருவோம். இது ரொம்ப சீக்கிரம் ஊறி வந்துடும். ஏன்னா கிழங்கு இல்லையா, ரொம்ப சீக்கிரமாக ஊறி வந்துடும். மைதா மாவு எங்களுக்கு வேண்டாம், நாங்கள் சேர்த்துக்க மாட்டோம்னா நீங்கள் கோதுமை மாவு சேர்த்து கூட நீங்கள் தாராளமாக செய்யலாம். கட்டாயம் செஞ்சு சாப்பிடுங்க. யாராவது வந்தாலும் செஞ்சு கொடுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.